நம்ம அனைவரும் தயவுசெய்து எழுந்து நின்று ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஒன்று சேர்ந்து சபையாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்தபடியாலும் ஸ்தோத்திரம். ஜெப வேலையை ஆசீர்வதித்தருளும், ஜெபத்திலே எங்களை நடத்தும். பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படும்படியாக ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். அப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களுடைய சித்தத்தை அல்ல, உம்முடைய சித்தத்தை விரும்பி அது இந்த பூமியில் நடக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே குறிக்கோளோடு, உம்முடைய தரிசனத்தோடு இணைந்து, உம்முடைய விருப்பங்கள் வாஞ்சைகளோடு எங்களை இணைத்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்வீராக. இந்த வசனம் எங்களை அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தில் நடத்தட்டும். இது ஒரு அற்புதமான அனுபவமாக இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும் இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு நேரமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்ம உட்காருவோம். நாம் ஜெபிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிப்பது எப்படின்னு ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம். ஏனென்றால் நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கலான்னு உட்கார்ந்தா சிலருக்கு எங்கே ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு ஸ்ட்ரக்சர்டாகவே இருக்காது. அது எந்த கட்டமைப்பும் இருக்காது. சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த விதத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஜெபத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். என்ன பண்ணணும்? எந்திரிச்சு வேத வசனத்தை வாசிக்கணும். கொஞ்சம் நேரம் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு பைபிள் ரீடிங் பிளான்ஸ்ன்னு இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஆன்லைனில் போய் பார்த்திங்கன்னா பைபிள் ரீடிங் பிளான், ஒரே வருஷத்தில் பைபிளை வாசித்து முடிக்கிற மாதிரி ரீடிங் பிளான்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணால் டெய்லி அந்தந்த போர்ஷன் மட்டும் வாசித்திங்கன்னா போதும். கொஞ்ச நேரம் தான் வாசித்திங்கனாலே ஒரு வருஷத்தில் ஒரு தடவை வாசித்து முடிச்சிடலாம் பைபிளை. அந்த மாதிரி பல பிளான்ஸ் இருக்குது. அதில் ஒரு பிளான் எடுத்து அவங்க நல்லா பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம், புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் அப்படிலாம் பிரித்து கொடுப்பாங்க. நல்லா சங்கீதம் கொஞ்சம் அப்படியெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. வாசித்திங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாசிக்கும்போது நீங்கள் வாசித்த அந்த பகுதியை தியானித்து அதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிற காரியங்களை ஜெபிக்கும்போது ரொம்ப அது அருமையாக இருக்கும். என்ன ஜெபிக்க போகிறோன்றது நமக்கே தெரியாது. அன்றைக்கி நம்ம வாசித்த பிறகு தியானிக்கும்போது இவைகள் நம்முடைய மனதுக்கு தோன்ற ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஏறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் பார்த்துருக்குறேன். நான் ஒருபோதும் நினைக்காத காரியங்களை பற்றிலாம் அன்றைக்கி ஜெபிப்பேன். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வரும் அற்புதமாக. அது ரொம்ப பெரிய அதிசயம். இது சும்மா ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, நிறைய நேரத்தில் நடக்கும். அதே மாதிரி அன்றைக்கி எனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆகாரம் இங்கே கிடைக்கும். என்னை பலப்படுத்துவதற்கு, எனக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு, எனக்கு ஒரு ஆறுதல் அளிப்பதற்கு, எனக்கு தைரியத்தை கொடுப்பதற்கு என்று வார்த்தைகள் இங்கேருந்து வரும். இப்போ அந்த திசையில் ஜெபத்தை கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகும்போது ஏதோ நம்ம வந்தோம், நம்ம ஆசையெல்லாம் கேட்டோம் போனோன்னு இல்லை. கடவுளுடைய சித்தத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறோம். அவருடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுறதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதை செய்யும்போது நம்மளுடைய அந்த தேவை இந்த தேவைங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நம் கர்த்தருக்காக வாழும்போது நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். சில ஊழியம் செய்கிறவங்களுக்கு கூட நிறைய நேரம் புரியாது. பாருங்கள், எப்படி என் தேவைகள்லாம் சந்திக்கப்படும். என்ன போய் ஊழியம் செய்ய, போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய. கர்த்தர் தான் உனக்கு கொடுக்குறவர், அவர் தான் உனக்கு சோறு போடுறவர். நீ போய் செஞ்சின்னா அவர் போடுவார். ஒன்றுமே செய்யாமல் எப்படி எனக்கு வரும்னு கேட்டிங்கன்னா அப்புறம் உனக்கு என்ன சொல்கிறது? நான் எப்படி வருமா? வீட்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் வராது. எல்லோரும் சொல்லுவாங்க வேலைக்கு போக வரோம் அப்படின்னு. அது மாதிரி தான் இது. போய் கர்த்தருக்காக காரியங்களை நாம் செய்ய வேணும். கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேணும் என்ற அந்த விருப்பத்தோடு ஜெபம் பண்ணி அதை நிறைவேற்றும் போது கர்த்தருடைய சித்தத்துக்காகவே, நோக்கத்துக்காகவே நாம் வாழ ஆரம்பிச்சிடுறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது.
அதனுடைய தேவைகள்லாம் ஒரு பெரிய தேவைகளே கிடையாது. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்கள். ஆகவே இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மெத்தடை நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ இந்த வேத வசனத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுவதை பற்றி போதிச்சு அதில் ஜெபம் பண்ணிட்டு வர்றோம். இதுக்கு சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா சங்கீத புஸ்தகம் ஜெபங்களாக எழுதப்பட்டது. தேவனிடத்தில் பாடல்கள் மூலமாக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் இவையெல்லாம். பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் ஜெபங்கள் இதெல்லாம். அதனால தான் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எந்த வேத பகுதியும் பயன்படுத்தலாம். 96 சங்கீதங்கள் முடிச்சிட்டோம். 97வதுக்குள்ளே இன்றைக்கி போக போகிறோம். 97வது சங்கீதம். முதல்ல வாஸ்தரம் 12 வசனம் தான். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக, தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சரி, எப்படி துவங்குகிறது? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்னு சொல்லிட்டு பூமி பூரிப்பாகட்டும் அப்படின்னுது இல்லையா? இந்த 2 லைனும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதும் பூமி பூரிப்பாகட்டும் என்கிறதும் ஏற்கனவே 96வது சங்கீதத்தில் வருது. 96வது சங்கீதத்தில் 10ஆம் வசனம் பார்த்திங்கன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்னு ஆரம்பிக்குது இல்லையா? அப்புறம் 11ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா பூமி பூரிப்பாகி அப்படின்ற, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி, அதே வார்த்தைகள் இங்கே வருது. அப்போ இது எதை நினைவுபடுத்துகிறது நமக்கு? இந்த 2 சங்கீதம் மட்டும் இல்லை, சங்கீதம் 93லேருந்து 100 வரைக்கும் அத்தனை சங்கீதங்களும் தேவன் இந்த பூமியை எப்படி ஆளுகிறார், ஆளப்போகிறார், இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு போதிக்கிற சங்கீதங்களாய் இருக்கிறது. 93லேருந்து 100 வரை. ஆனால் ஒவ்வொரு சங்கீதமும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களை வலியுறுத்துகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 96, 97, 98 தேவன் எப்படி உலகத்தின் ராஜாவாக வருவார் என்பதை 96, 97, 98 சொல்லுது. 96, 98 அவர் வரும்போது அது எப்பேற்பட்ட ஒரு பூரிப்பை உண்டாக்கும் என்கிறதை நமக்கு சொல்லுகிறது. 97 அதுவும் பூரிப்பை பற்றிலாம் சொல்லுது. ஆனால் 97வது சங்கீதம் தேவனுடைய வியக்கத்தக்க ஒரு பகுதியை சொல்லுது. ஆசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆசம்னஸ் ஆஃப் காட். வியப்புண்டாக்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய, வியக்கத்தக்க இந்த தேவனை நமக்கு வெளிப்படுத்தி அந்த தேவன் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறார்ன்றதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம். இந்த ராஜா வியக்கத்தக்க, ஆசம் காட், ஆல்மோஸ்ட் ஃப்ரைட்னிங், பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவரை குறித்து வெளிப்படுத்துகிற சங்கீதம். இப்படி சங்கீதங்கள் எடுக்கும்போது இதை எத்தனை செக்ஷனாக பிரிக்க முடியுமோ அத்தனை செக்ஷனாக கரெக்டாக பிரிக்கிறது நல்லது. தமிழ் பைபிளில் அந்த மாதிரி பிரிக்கல அவங்க. நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாக இருந்தால் இங்கிலீஷ் பைபிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சும்மா அந்த செக்ஷன் பிரிக்கிறதுக்குன்னு கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல பைபிள் எல்லாமே பிரிக்கும். என்ஐவி அழகாக ரொம்ப பிரிக்குது. அதனால தான் என்ஐவியை நான் பயன்படுத்துகிறேன். என்ஐவி இதை 5 செக்ஷன்ஸாக பிரிக்குது. அது எப்படி பிரிக்குதுன்னா, 1ஆம் வசனம் ஒரு செக்ஷன், அது தனி வசனம் அப்படியே நிற்கிது. 2லேருந்து 6 2வது செக்ஷன், 7 3வது செக்ஷன் தனி வசனம், 8 9 4வது செக்ஷன், 10 11 12 5வது செக்ஷன்.
5 விதமாக இதை பிரிக்குது. எப்படி பிரிக்குதுன்னா, அந்த இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் வசனம் ஒரு தனி செக்ஷன்னு சொன்னேன் இல்லையா, அந்த முதல் வசனத்தை தாண்டணுன்னா டபுள் ஸ்பேஸிங் விட்ருப்பாங்க. 2வது வசனம் போகிறதுக்கு முன்னாடி இடைவெளி கொஞ்சம் அதிகமாக விட்ருப்பாங்க. அதை பார்த்திங்கனாலே பேராகிராஃப் பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்றபடி வேறு எது இண்டிகேஷனும் இருக்காது. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு இடைவெளி ரொம்ப இருக்காது. ஆனால் பேராகிராஃப் பிரிக்கும்போது மட்டும் அந்த இடத்துல டபுள் ஸ்பேஸு விட்டுருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 5 விதமாக இதை பிரிக்கிறது. நான் NIV தான் பயன்படுத்துகிறேன் இதை போதிக்கிறதுக்கு. இங்கே இங்கிலீஷில், தமிழ்லையும் அதே ஃபார்மெட்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இதில் இந்த 1வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் எப்படி ராஜாவாக இருக்கிறார், அவர் எப்படி ராஜாவாக ஆளுகிறார் என்பது சொல்லுது. ஆள போகிறார்ன்றது மட்டும் இல்லை, இப்போவே ஆளுகிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். உலகத்தில் பல ராஜாக்கள் இருக்கிறாங்க, பல தேசங்கள் இருக்குது, பலர் ஆளுகிறார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜாதி ராஜா அவர் ஆளுகிறத பற்றி சொல்லும்போது, அந்த ஆளுகிறார் என்பது சாவரன்ட்டியை குறிக்குது. சாவரன்ட்டின்றதுக்கு தமிழில் சரியான வார்த்தை இறையாண்மை. இந்த இறையாண்மைன்றது ரொம்ப ஹை கிளாஸ் வார்த்தையாக இருக்குது. அதுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தமிழுக்கே அர்த்தம் சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம, இல்லையா? இறையாண்மைனா என்ன? ஒரு தேசத்தை ஒருத்தர் ஆளுறாருன்னா அந்த ஆளுகிறதுக்குரிய முழு உரிமை அவருக்கு இருக்குது, முழு அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. அதிகாரம் மட்டும் இல்லை, ஆளக்கூடிய ஒரு பவரும் அவருக்கு இருக்குது. அதிகாரத்துக்கும் பவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, இல்லையா? இப்போ போலீஸ்காரருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதிகாரம் இருக்கிற போலீஸ்காரர் சில நேரம் சிலர் மதிக்கிறது இல்லை பாருங்கள். கையில் தடி இருந்தால் தான் மதிக்கிறான். ஏன்னா பட்டுன்னு போடுவாங்க. அதான் பவர். சொல்கிறபடி நடக்கலன்னா துப்பாக்கி இருக்குது, தடி இருக்குது, இது மூலமாக பவரை காட்டுறாங்க, இல்லையா? அப்போ உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது. அவருடைய ராஜ்யத்தை அவருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆளும்படியாக கர்த்தர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்குனவர் அவர். அவரால் அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. அவர் எல்லாத்தின் மேலேயும் ராஜாவாக இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இறையாண்மைனா உரிமை, அதிகாரம், வல்லமை எல்லாம் இருக்குது. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ், அது இன்னொன்று. இண்டிபெண்டன்ஸ்னால் அவர் நினச்சதை செய்ய முடியும், அவரை யாரும் கண்ட்ரோல் பண்ணல. அதுதான் சாவரன்ட்டின்றது. இப்போ இந்தியாவை சொல்கிறோம் சாவரன் நேஷன் அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா நம்மளை கட்டுப்படுத்துறது இல்லை, எங்கேயோ இருக்கிற ஐரோப்பா நம்மளை கட்டுப்படுத்துறது இல்லை, இல்லை பக்கத்தில் இருக்கிற நாடு பாகிஸ்தான் அவங்க நம்மளை கட்டுப்படுத்துறது இல்லை. நாம் நினச்சதை செய்ய முடியும். நம்ம ஆளுகிறவர்கள், ஆட்சியில் இருக்கிறவங்க, அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்களோ நினச்சாங்களோ அதை செய்ய அவர்களுக்கு அதிகாரம், வல்லமை, உரிமை. அதான் சாவரன்ட்டி. வேறு சாவரன் நேஷன். அப்போ கர்த்தர் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார். அவருக்கு அந்த சாவரன்ட்டி இருக்கிறது. ஆனால் அந்த சாவரன்ட்டி வேலை செய்யணும்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சர்வ ஞானியாக அவர் இருக்க வேண்டும். அதெல்லாம் பற்றி படித்து வரணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதெல்லாம் தானே படிக்கணும். சர்வ ஞானியாக இருக்கணும், அவருக்கு எல்லாம் தெரியணும். 2வது, அவருக்கு எல்லாம் முடியணும். he must be omnipotent. சர்வ வல்லமை உள்ளவராகவும் அவர் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் சுதந்திரமாக செயல்படக்கூடியவராக இருக்க வேணும். வேறு யாராலையும் சில ஆளுங்க இருப்பாங்க, ஆட்சி நடத்துவாங்க, பின்னாலேருந்து அவங்கள யாராவது ஸ்டியரிங் வீல் வேறு ஒருத்தன் கையில் இருக்கும், சும்மா உட்காந்துட்டு இருப்பான். ஸ்டியரிங்கை திருப்புறவன் வேறு ஆளாக இருப்பான். இவன் ஒரு டம்மி பீஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு பெரிய ஆட்சி நடத்துகிற மாதிரி பண்ணுவான். நடத்துகிறதெல்லாம் வேறு ஆள், பின்னால் இருக்கிற ஒரு ஆள், அந்த மாதிரி இருக்கும், இல்லையா? அப்படி இருக்க முடியாது. இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எல்லா வல்லமையும் இருக்கணும், எல்லாம் முடியணும். அது இல்லாமல் சுதந்திரமாக அவர் நினச்சதை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அன்பு எடுத்துக்கொள்ளுங்க. அன்பு ஒரு முக்கியமான தேவனுக்கு இருக்கிற ஒரு பண்பு, இல்லையா? அன்புங்கிறது அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. தேவன் நம்ம அன்பு கூறுகிறார், நம்ம அன்பு கூர்ந்து நமக்காக காரியங்களை செய்ய விரும்புகிறார், இல்லையா? ஆனால் அவருக்கு அந்த சாவரன்ட்டி இல்லைன்னா, தாம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நினைச்சபடி செய்யக்கூடிய உரிமையும்
அதிகாரமும் வல்லமையும் தன்னிச்சையாய் செயல்படக்கூடிய திறமையும் இல்லைன்னா அவர் அன்பாக இருந்த என்ன பிரயோஜனம்? அவருடைய பண்பு அன்புன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அன்பு காட்ட விரும்புகிறார், ஆனால் காட்ட முடியாமல் போயிடும். ஏன்னா அவரால் சில காரியங்கள்லாம் முடியாது. அவரை வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவருக்கு எல்லாம் தெரியாது. நம்முடைய தேவைகளோ நம்முடைய காரியங்களோ அவருக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு சரியான விதத்தில் நம்ம அன்பு கொடுத்து நமக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ இந்த சாவரன்டின்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். கர்த்தர் ஆளுகிறார்ன்றது ரொம்ப, அதே மாதிரி தான் நீதி. நீதி நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர். கோர்ட்லலாம் எப்படி நீதி கிடைக்குது நமக்கு? அங்கே போய் ஆதாரங்களெல்லாம் சமர்ப்பித்து வருஷக்கணக்கில் கேஸ் நடக்குது. எல்லா ஆதாரங்களையும் 2 பக்கம் லாயரும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த ஜட்ஜு பார்க்கணும் எது உண்மை என்பதை அவர் ஆராய்ச்சி பார்க்கணும். சில நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை வாசித்து இதை புரிந்து கொண்டு அப்புறம்தான் நியாய தீர்ப்பை கொடுக்க முடியும். நிறைய அறிவு இருக்கணும். நிறைய காரியங்களை ஆராய்ச்சி பார்த்து ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கணும். இல்லைன்னா நியாயத்தை வழங்க முடியாது. எதுக்கு அறிவு? எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரியாமல் எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? அதனால தான் நம்ம கர்த்தர் சர்வ ஞானி, ஆம்னி போட்டன்ட் மட்டும் இல்லை, செய்யக்கூடியவர் மட்டும் இல்லை, அவர் எல்லாம் தெரிஞ்சவர், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு ஃப்ரீயாக செயல்படக்கூடிய ஒருவர். அப்போ கர்த்தர் நியாயம் செய்கிறவர்னு சொல்கிறோம். ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியலன்னா அவர் நியாயம் செய்ய முடியாது. மற்ற காரியங்கள்லாம் இல்லைன்னா அந்த சாவரன்ட்டி வேலை செய்யவே செய்யாது. அந்த இறையாண்மை வேலை செய்யவே செய்யாது. சர்வ ஞானம் இல்லைன்னா இறையாண்மை வேலை செய்யாது. சர்வ வல்லமை இல்லைன்னா இறையாண்மை வேலை செய்யாது. சுதந்திரம் இல்லைன்னா, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஃப்ரீடம் இல்லைன்னா அவர் நீதி செய்கிறேன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. நினைக்கலாம், செய்ய முடியாது. ஸோ இதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது அப்படின்னு இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். என்ன சொல்ல வர்றான்? நீ வாழ்க்கையில் பல்வேறு கடினமான சூழ்நிலையில் கடந்து போகிற, வாழ்க்கை புயல்கள் நிறைய வீசுது வழியில். கடல் பயணம் மாதிரி இது. திடீர்னு கடல் கொந்தளிக்குது, காற்று அதிகமாக வீசுது, கப்பல் கவரும் போல் இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது, சவாலாக இருக்குது வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஊர் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? யாரு கண்டா? நல்லா போனாலும் போகலாம், இல்லை ஒஸ்ட்டாக போனாலும் போகலாம். எப்படி நமக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. எப்படி திரும்புங்கிறது சொல்ல முடியாது. அதனால தான் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறான்றது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் நான் ரொம்ப இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பாருங்கள், எப்படி இருக்க போகுது எதிர்காலம், வரப்போகிற காலங்கள், ஆண்டுகள் எப்படி இருக்க போகிறது? சுதந்திரமாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? சபையை நல்லா நடத்த முடியுமா? ஊழியம் செய்கிறதுக்கெல்லாம் சுதந்திரமும் விடுதலையும் அந்த உரிமையும் இருக்குமா? நல்லா இருக்குமா? நாடு நல்ல திசையில் போகுமா? என்ன எப்படி இருக்கும்? எல்லாம் நிறைய பேர் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நான் ரொம்ப யோசித்து சில நேரத்தில் கவலையாகிடுது நம்மளுக்கு. ஏன்னா அது யோசிக்கும்போது சில நேரத்தில் போகிற போக்கை பார்த்தா நல்லா போகும் போல் தெரியல, வர மோசமாக தான் போகும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு தடவை வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணும்போது அதனுடைய பயன் என்னென்னா, கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். நான் இந்த வாரம் இதை வாசித்து நான் இதை தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். காட் ரெயின்ஸ், அப்படி தான் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்குது. லெட் தி எர்த் ரிஜாய்ஸ். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறார். அப்போ எனக்கு கடவுளே சொன்ன மாதிரி இருக்குது. அப்பா, ஏன் பயப்படுற? ஏன் கவலை கொள்ளுகிற? ஏன் வருத்தப்படுற? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இவங்கெல்லாம் ஆள்றதுக்கு பின்னாடி இவர் பெரிய ராஜாவாக இருக்கிறார். எல்லாத்தையும் ஆட்டி வைப்பவர் அவர். ஏதாவது சில காரியங்களை நமக்கு மோசமாக தெரிகிறத அனுமதிச்சா கூட நமக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு விளங்குது. யோபுக்கு நடந்த காரியங்கள்லாம் அவனுக்கு விளங்கலை பாருங்கள். அவன் ஏன் இப்படி ஆச்சு அவன் வாழ்க்கையில் விளங்கலை. அவனுக்கு ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க அதுக்கு மேலே
அவங்களுக்கும் விளங்கலை. எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க, உனக்கு இப்படி ஏன் நடந்ததுன்னா இதனால தான், இதை சரி பண்ணினா அது நல்லா வாயிடமாக்கும், அப்படியாக அப்படியாக. கடைசியில் எல்லாம் தப்பு. கர்த்தர் கோபமே வந்துடுது. ஒருத்தனை போட்டு திட்டுறாரு கடைசியில், இப்படிலாம் பேசுகிறாரு, நீங்கள் தப்பான ஆலோசனைகளை தரீங்களேன்னு. எல்லா ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை தர்றாங்க. எல்லாரும் இதுக்கு காரண காரியங்கள் கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஏன் அப்படி நடந்தது, இதனால தான் அப்படி நடந்தது, அதனால தான் அப்படி நடந்தது அப்படின்னு. கடைசியில் யோபு பார்த்தான், எனக்கு கடவுள் வந்து 65 கேள்வி என்னமோ கேட்குறாரு அவனை. 38ஆம் அதிகாரத்துலேருந்து ஆரம்பித்து 65 கேள்வி கேட்குறாரு அவனை. நான் வானத்தை விரிச்சப்போ எங்கே இருந்த, நான் இதெல்லாம் பண்ணப்போ நீ எங்கே இருந்த அப்படின்லாம் கேட்குறாரு. இந்த 65 கேள்விகள் பிறகு அவன் முடிவு பார்த்தான், ஐயோ சரியாக வந்து மாட்டணும், இவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, இவரை நம்பணும். ஏன்னா இவர் வந்து பெரிய ஞானி, சர்வ வல்லவர். இவர்கிட்ட கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் இவர் அர்த்தம் சொல்லி எனக்கு அது புரிஞ்சு ஆறுதல் வரணுங்கிறது கிடையாது. நான் அவரை நம்ப வேண்டும். சில காரியங்களை அனுமதிக்கிறார் கர்த்தர். யோபுன்ற வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்தது பாருங்கள். ஏன் நடந்ததுன்றது அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி. ஆனால் கடைசியில் அவன் என்ன முடிவுக்கு வந்துட்டான்னா, நான் கேள்வி கேட்க போகிறதில்ல, ஏன் நடந்ததுன்னெலாம் கேட்க போகிறதில்ல, நான் என் வாயை பொத்திக்க போகிறேன், நான் வேண்டாதெல்லாம் பேசிட்டேன், அலப்பிட்டேன், இப்போ நீர் பேசும் ஆண்டவரேன்றான். ஏன்னா அவர் சர்வ ஞானி, அவருக்கு எல்லாம் தெரியும், அவரால் எல்லாம் முடியும். எவ்வளோ ஞானமாக பூமியை படைச்சிருக்காங்க சொல்கிறான். அந்த வசனங்களில் தான் வருது. அதெல்லாம் பின்னால் வர 29ஆம் அதிகாரத்துலேருந்து வாசித்து பார்த்திங்கன்னா பூமியெல்லாம் எப்படி படைச்சாருன்றதை பற்றி அவன் ரியலைஸ் பண்ணுறான். எப்படி கர்த்தர் எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கார், எப்படிலாம் செய்கிறாரு. இதெல்லாம் நமக்கு சொன்ன வழங்க போதா? நீங்கள் என்ன பெரிய சயின்டிஸ்டா, நான் என்ன பெரிய சயின்டிஸ்டா? எனக்கு சயின்ஸே வராது போங்க, பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு. ஒன்றும் தெரியாத ஆளுங்களுக்கெல்லாம் சயின்டிஸ்ட்னு நினைப்பு சிலருக்கு. ஏதாவது ஒன்று கோளாறு ஆகிடுச்சுன்னா எடுத்து இவனே அதுக்கு ஒரு மருந்து மாதிரி உண்டாக்கி இதை போட்டு அதை தேய்ச்சி இதை தொடச்சி இருக்கிறதெல்லாம் நாசம் பண்ணி இதை போட்டு துடைக்கவே கூடாது, அதை கேட்குறதும் இல்லை. இதை போட்டு துடைக்கலாமாங்க, இந்த சொல்யூஷன் போடலாமா, இதை பண்ணலாமா, கேட்குறதும் கிடையாது. இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பெரிய எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு நினைப்பு. ஒன்றுத்தையும் யார்கிட்டையும் கேட்குறது இல்லை. ஆனால் நினப்பு எனக்கு தெரியும் அப்படின்னு. நம்ம சில நேரத்தில் நினச்சிக்கிறோம் நம்ம பெரிய விஞ்ஞானின்னு. கர்த்தாவே ஏன் சொல்லும், சொன்னால் விளங்கவே விளங்காது, அதனால தான் சொல்லலை. சொன்னால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், அதனால தான் சொல்லலை. சொன்னால் என் மூளைக்கு ஏறவே ஏறாது, அதனால தான் சொல். ஏன்னா அவருடைய ஞானம் அப்பேற்பட்ட மகத்தான ஞானம். அவர் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு என்னால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் ஹீ ஸ்பேர்ஸ் மீ. என்னை போனால் போதுன்னு விட்டுறாரு. உன்ட்ட சொல்லாமல் இருக்கேன்ப்பா, உனக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருக்கணும், உன் மூளைக்கு இந்த லெவலில் இது ஏறுமான்னு தெரியல, ஒரு நாள் நீ பரலவரெலாம் வந்த பிறகு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும் சொல்கிறேன், இப்போ உனக்கு எவ்வளோ விளங்குமோ அவ்வளோதான் சொல்ல போகிறேன்றார். அப்போ இந்த பூமியில் நம்ம வாழும்போது சில காரியங்களுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு சில காரியங்களுக்கு பதில் தெரியாது. ஏன் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார், ஏன் இந்த பூமியில் நடக்கிற சில காரியங்கள் நடக்குது எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னு சொல்கிறதுல எனக்கு பயமே கிடையாது. எனக்கு தெரியாது, ஏன் தெரியாது. கர்த்தர் ஏன் இப்படி பண்ணார், கடவுள் இருந்தால் அப்படி நடக்குமா, அதான் பேசாதீங்க. விஞ்ஞானியே நீங்கள், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அப்படி நடக்குமா, அது விஞ்ஞானி பேச்சு, இந்த படிக்காத விஞ்ஞானியுடைய பேச்சு. நான் அப்படி பேசுகிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். அவர் ஞானத்தை நான் நம்புகிறேன், அவருடைய அறிவை நான் நம்புகிறேன், அவரை பூரணமாக நம்புகிறேன். அவர் தவறு செய்யவே முடியாது. ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா அதுக்கு பின்னால் பல்வேறு காரண காரியங்கள் இருக்கலாம். இப்போ எனக்கு விளங்காது, ஒரு நாள் எனக்கு விளங்கும். நான் அவரை நம்ப போகிறேன். எத்தனை பேர் அவரை நம்புறீங்க? அப்போ இன்றைக்குரிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் கவலையாக இருக்குது. என்ன ஆகுமோ, என்ன ஏது நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னெலாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்னோட பேசுகிறார் இந்த வசனத்தின் மூலமாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லோரும் சொல்லுவோம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். த லார்ட் ரெயின்ஸ். இவங்கெல்லாம் ஆள் இல்லைங்க, அவர் ஆளுறாரு. இவங்களுக்கு மேலே அவர் இருந்து ஆளுகிறார். ஒரே யுத்தமாக நடந்துட்டு யார் யார் யுத்தத்தை எடுத்து அவர் மனசு வச்சாதான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
சூப்பர் பவராக இருக்கலாம், அவங்களாம் ஒன்றும் கிடையாது பாருங்கள். அதை காட்டிலும் சூப்பர் பவர் நம்ம ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். அவரால் எல்லாம் முடியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் எப்பேற்பட்ட ஒரு ஆறுதலை அது தருகிறது பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்த சபையின் சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தர் மூலமாக உண்டாச்சு இல்லையா? அந்த காலத்தில் 16ஆவது நூற்றாண்டில் ஒரு பெரிய ரிஃபார்மர், ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணதில் மார்ட்டின் லூத்தர், அதுக்கப்புறம் கால்வின், ஸ்விங்லி, இப்படி பலர் இருந்தாங்க. இந்த மார்ட்டின் லூத்தருடைய ஒரு சரியான நண்பர் ஒருத்தர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், ஃப்ரெட்ரிக் மைகானியஸ்னு ஒரு நண்பர். அவர் கால்வின்கிட்ட ஒரு லெட்டர் எழுதுகிறார். கால்வின்ற ஒரு பெரிய போதகர். அவர்கிட்ட ஜான் கால்வினுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். என்னத்தை பற்றி எழுதுகிறாருன்னா, திருச்சபையினுடைய சத்துருக்கள், எதிரிகள், விரோதிகள். அன்றைக்கு திருச்சபை எப்படி இருந்ததுன்னா, அந்த பெரிய சபையிலேருந்து பிரேக் அவுட் ஆகி இந்த ப்ரோட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்னு கிளம்பிச்சு இல்லையா, மார்ட்டின் லூத்தருது. அப்போ மார்ட்டின் லூத்தரை போய் ஒளிப்படங்களில் இருக்க வேண்டியதாக போச்சு. சில ஜெர்மன் தேசத்து இளவரசர்கள் அவரை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு இடத்துல அவர் ஒழித்து போய் ஏன்னா கொல்றதுக்கு இருந்தாங்க. இவரை யார், சபை தேடின்னு இருக்காங்க இவரை தீர்த்து கட்டணும்னு. இந்த ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தினுடைய இதையே அழிச்சிடணும், சபையே இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. இவரை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. அந்த ராஜாவுடைய அரண்மனையில், கேசலில் இருக்கார் இவர். அங்கே இருந்தப்போ தான் 6 மாதத்தில் புதிய ஏற்பாடை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். நேராக கிரேக்க மொழியிலேருந்து, நல்ல கிரேக்கு தெரியும் அவருக்கு, கிரேக்க மொழியிலேருந்து ஜெர்மன் மொழியில் எல்லாரும் வாசிக்கிற மாதிரி புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்தார். அப்போ அங்கே சும்மா உட்காந்துட்டில்ல அவர், ஆனால் அங்கே பத்திரமா வச்சுருந்தாங்க அவரை. இப்படிப்பட்ட இளவரசர்கள் அவரை காப்பாற்றலைன்னா அவர் உயிர் பிழைச்சிருக்கவே முடியாது பாருங்கள். சபையை, ப்ராட்டஸ்டன்ட் சபை வந்திருக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது. ப்ராட்டஸ்டன்ட் இயக்கத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேணுமென்கிற நோக்கமெல்லாம் இருந்தது. இயல்பாக இருக்க தானே செய்யும் அது. ஏன்னா அதுலேருந்து பிரிஞ்சு போய் இவர் ஒரு கூட்டத்தை திரட்டுறாருன்ன உடனே பெரிய விரோதியாக காணப்பட்டார். இவரோட சேர்ந்த எல்லாரையும் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் இருந்தது. அப்போ சபைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். சபை தேருமா, சபை தொடருமா, நாளைக்கு சபை இருக்குமா, சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண முடியுமா, இந்த சத்தியம் இப்போ வெளி வந்துருச்சு, சத்தியம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஜனங்களுக்கு, ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ரட்சிப்புக்குள்ளே வர்றாங்க, உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ளே வர்றாங்க. இது எவ்வளோ நாளைக்கு போகும்? இழுத்து மூடிடுவாங்களோ, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்களோ, ஒழிச்சிருவாங்களோ? ஏன்னா ரோம சாம்ராஜ்யமே அவங்க கையில் இருந்தது, எதிராளிகள் கையில். சாம்ராஜ்யத்தையும் ஆட்டி படைக்கிறவங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு இது. ராஜாக்கள்லாம், ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட ராஜாக்கள்லாம் அந்த மத தலைவர்கிட்ட போய் மண்டிட்டு கிடப்பாராம். அவங்க சொல்கிறபடி தான் செய்யணும். அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு காலம் அது. அப்போ சபைக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்குமா இருக்காதான்னு தெரியல, பொழைக்குமா பொழைக்காதான்னு தெரியல, ஆரம்பித்தாச்சு இது தேருமா தேராதான்னு தெரியல. அந்த நேரத்தில் இந்த ஃப்ரெட்ரிக் மைகானியஸ் எழுதுகிறாரு கால்வினுக்கு, சபையினுடைய சத்துருக்கள், எதிரிகளை பற்றி எழுதுகிறாரு. என்ன சொல்கிறாரு? ஐ எம் கிளாட் தட் கிரைஸ்ட் இஸ் த லார்ட் ஆஃப் ஆல். கிறிஸ்து எல்லாவற்றுக்கு மேலே கர்த்தராய் இருக்கிறார் என்பது எனக்கு சந்தோஷம். ஃபார் அதர்வைஸ் ஐ ஷுட் அட்டர்லி ஹவ் பீன் அவுட் ஆஃப் ஹோப். இல்லாவிட்டால் முற்றும் நம்பிக்கையற்றவனாய் இருப்பேன். வேறு எந்த விதத்தில் சபை பிழைக்கவே முடியாது, தேரவே முடியாது, இயங்கவே முடியாது, தொடரவே முடியாது, சாத்தியம் இல்லை. பணம் அவங்கள்ட்ட இருக்குது, அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது, ராஜாவே அவங்க கையில் தான் இருக்கிறாரு, எல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ப்ராட்டஸ்டன்ட் சபை தேறுவதற்கு வழியே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆனால் நான் ஐம் கிளாட், களி கூறுறேன், நான் மகிழுகிறேன், நான் பூரிப்பாகிறேன். ஐம் கிளாட். அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்கிலீஷில். God reigns, let the earth be glad. சொல்லுகிறாரு, எனக்கு பூரிப்பாக இருக்குது, நான் களி கூறுகிறேன். ஏன்னா இந்த சூழ்நிலையிலையும்
கர்த்தர் ஆளுகிறார். இவங்க யாரும் ஒன்றும் செய்திட முடியாது. கர்த்தர் ஆளுகிறார். எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. அவர் கையில் இருக்கிறது. என்ன அற்புதமான சத்தியம் பாருங்கள். நமக்கு ஆறுதல் படுத்துவதற்கென்றே இந்த வசனம், ஒரு வசனமே எவ்வளோ ஆறுதல் படுத்துது பாருங்கள். கர்த்தர் ஆளுகிறார்னு சொல்லும்போது நம்மெல்லாம் அதை வாசித்துட்டு போயிட்டே இருப்போம் பேசாமல். நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க. பெந்தகோஸ்திலேருந்து வரோம். நாங்கள் ஃபாஸ்ட்டாக வாசிப்போம். ஃபாஸ்ட்டாக வாசித்து ஃபாஸ்ட்டாக பாடி ஃபாஸ்ட்டாக கைத்தட்டி போய்ட்டு ஆமேன் போய்ட்டு வாங்கன்ட்டு போயிடுவோம் பேசாமல். என்ன நடந்ததுன்னே தெரியாது. மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்கும். அப்படி இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று கவனிக்க ஆரம்பித்தேன். என்ன இருக்குது, ஒரு வார்த்தையிலையும் எப்படி வச்சுருக்கிறாரு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்குது. ஒரு வார்த்தையிலும் நமக்கு மருந்தை வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு தைரியத்தை வச்சுருக்கிறாரு, நம்பிக்கையை வச்சுருக்கிறாரு, ஆகாரத்தை வச்சுருக்கிறாரு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த வாரம் முழுக்க எனக்கு அதுதான் தியானம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சில நேரத்தில் இதை மறந்துடுறோம். நான் கூட மறந்துடுறேன். சில நேரத்தில் மறந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். என்னதான் ஆக போதோ, என்ன ஏது, வருங்காலம் எப்படி இருக்குமோ. ஆனால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறாருன்னா கர்த்தர் ஆளுகிறார். அவர் தான் ராஜா. எந்த ராஜாவும் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றத்தையும் செய்ய முடியாது. சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்தாலும், ஏன் அனுமதிச்சார் நமக்கு தெரியலனாலும் நாம் கர்த்தரை நம்புகிறோம். ஏன்னா அவர் சகலத்தையும் அறிந்தவர். எல்லாம் நமக்கு தெரிய வேண்டியதில்லை. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இவரை நம்ப தெரியணும், அவ்வளோதான். எத்தனை பேர் சொல்லி இவரை நம்ப தெரிஞ்சால் போதுன்னு. கர்த்தர் ஆளுகிறார். அப்போ இது எதுக்கு இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். நம்மளை ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த, நமக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட்டை கொடுக்க. தேவனுடைய ஜனங்களுக்கு அநியாயங்கள் நிறைந்த உலகத்தில், அக்கிரமங்கள் நிறைந்த, அநீதிகள் நிறைந்த உலகத்தில் தைரியத்தை பெறுவதற்கு, ஆறுதலை பெறுவதற்கு, நம்பிக்கை அடைவதற்கு கர்த்தர் நமக்கு வசனத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் ஆளுகிறார். என்ன அருமையான வார்த்தைகள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். எது எப்படி போனாலும் கர்த்தர் ஆளுகிறார். சிலர் சொல்கிறாங்க, ஐயோ இப்படி ஆனால் அப்படியே பொண்ணெல்லாம் போயிடுங்க. கர்த்தர் ஆளுகிறார். கர்த்தர் ஆளுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் ஆளுகிறார்னு? அப்போ நான் சொல்லுகிறேன், சபைக்கு இன்றைக்கு 1000 சத்துருக்கள் இருக்கலாம். திருச்சபைக்கு, கிறிஸ்துவனுடைய சபைக்கு இந்த உலகத்தில் 1000 சத்துருக்கள் இருக்கலாம். சபைகளே இருக்கக்கூடாது, ஊழியமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கலாம். இதெல்லாம் ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கலாம். ஆனால் அவர்களை குறித்து நம்ம கவலைப்பட போகிறதில்லை. ஏன்னா கர்த்தர் ஆளுகிறார். எல்லாம் சொல்கிறது, கர்த்தர் ஆளுகிறார். ஆமென். இது ஒவ்வொரு மனசிலும் நிற்கட்டும். அப்படியே பூமி பூரிப்பாகட்டும், திரளான தீவுகள் மகிழட்டும். ஆமென். நம்ம எல்லாருக்கும் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கி நீங்கள் பல்வேறு சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படியோ ஏதோ நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆளுகிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள். நீங்கள் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறவர்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறதுனால சபை நல்லா தான் இருக்கும். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, ரொம்ப கவலைப்படும் போது திடீர்னு எனக்கு வர்ற நினைவு என்னென்னா, என்ன கவலைப்படுறேன்னா, எனக்கு வந்து முக்கால்வாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் நான். இப்போ அடுத்து வர்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த காலங்கள் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு. அப்போ கடவுள் என்கிட்ட சொல்கிறாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் நல்லா போச்சா? ஆமாம் நல்லா போச்சு. நல்லா போச்சா? ஆமாம் நல்லா போச்சு. நீ போன பிறகும் எல்லாம் நல்லா இருக்குமா? ஆமாம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். அப்போ இப்போ நீ இருக்கிற போது மீதி காலமும் நல்லா இருக்குன்னு ஏன் நம்ப மாட்டேன்? நம்பு. ஏன் நல்லா இருக்காது? நான் வந்த பிறகா உலகமே ஆரம்பிச்சுது.
இல்லையே. எவ்வளோ காலமாக இருக்குது, எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டாங்க, எவ்வளோ சபைகள் எவ்வளவு துன்புறுத்ததில் பார்த்துருச்சு, எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துருச்சு, எவ்வளோ சவால்களை பார்த்துருச்சு, எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளை பார்த்தாச்சு. பார்த்து இவ்வளோ தூரம் வந்திருக்குது. சபைகள் பெருகி தான் இருக்குது ஒழிய கூறுகளை பெருகிட்ட போகுது. நம்பர் அதிகரிக்குது, சபை எண்ணிக்கையும் அதிகமாகுது, ஜன எண்ணிக்கையும் அதிகமாகுது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. வருங்காலம் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசி மாதிரி சொல்கிறேன், இதை விட பயங்கரமாக இருக்கும். வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆபிரகாமனுடைய ஆவிக்குரிய சந்ததி நாம் பூமியின் மண்ணை போல பெருக பண்ணுவார்னு சொன்னாராம். அவன் ஆபிரகாமின் சந்ததி, அது அவனுடைய சரீர பிரகாரமான சந்ததி இஸ்ரவேலில் சொல்லியிருக்குது. ஆனால் நம்ம வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார். என்ன மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் ஆவிக்குரிய சந்ததிக்கு! நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது. அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் உன்னால் எண்ண கூடுமோ அப்படிங்கிறாரு. எண்ண முடியாது. உன் சந்ததி இப்படியே இருக்கும்ன்றார். அப்போ நான் சொல்கிறேன், எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆமென். கர்த்தர் ஆளுகிறார்ன்றது எனக்கு இன்றைக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில், எல்லா சவால்கள் மத்தியில் கர்த்தர் ஆளுகிறார் என்கிற அந்த காரியம் உங்கள் மனசில் வரட்டும். அது உங்களை எண்ணங்களை நிரப்பட்டும். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. மெய்யாகவே நீர்தான் ராஜரீகம் பண்ணுகிறீர். நீர்தான் ராஜா, ராஜாதி ராஜா நீர், கர்த்தாதி கர்த்தன் நீர். யூ ஆர் த லார்ட் ஆஃப் ஆல். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள் அவர்கள் எல்லாத்தையும் தீர்மானிப்பதில்லை, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொன்னீர். அதுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பூமியில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும் கர்த்தாவே. அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் பார்த்து கொள்ளுகிறீர். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். பூமியில் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதற்கு கர்த்தாவே எந்த தடையும் இல்லாதபடி நீர் பார்த்து கொள்ளுகிறீர். இது முன்னேறி செல்லும், இது வளரும், பெருகும். இந்த முயற்சிகள் எல்லாம் வளரும், பெருகும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும் கர்த்தாவே. சோதனைகள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் வீழ்த்தப்படும், இவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் உம்முடைய சபை ஒளிவிட்டு பிரகாசிக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. நாங்கள் நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம் தேவனே, நம்புகிறோம். ஸ்தோத்திரம் தேவனே. உம்முடைய சித்தம் இந்த பூமியில் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படும். உம்முடைய மகிமை இந்த பூமி எங்கும் கர்த்தாவே நிரப்பும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம். தேவனை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிரம்பும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி முழுவதும் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், நம்புகிறோம் கர்த்தாவே. அதைரியத்தை போக்குகிறோம், அகற்றுகிறோம், சந்தோஷம் கொள்ளுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்பதை நம்புகிறோம் கர்த்தாவே. இந்த நாட்டில் உள்ள சபைகள், இன்னும் உலகம் முழுக்க இருக்கிற சபைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வளர்ந்து பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும் கர்த்தாவே. கிறிஸ்துவை அறிவிக்கட்டும், கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா விதமான கஷ்டங்கள் மத்தியிலையும், எல்லா விதமான இடையூறுகள் மத்தியிலேயும் முன்னேறி செல்லட்டும் கர்த்தாவே. அதற்குரிய வல்லமையும் அதற்குரிய எல்லாவற்றையும் நீர் செய்கிறீர். நீர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, நீர் சுதந்திரமாய் செயல்படுகிறவர். நீர் நினைத்ததை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஓ நீர் நினைச்சதை செய்கிறவர். யுவர் சாவரன் காட். நீர் இறையாண்மை உள்ள தேவன். நீர் நினைச்சதை செய்யக்கூடியவர். உம்மை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது. உம்முடைய சித்தம் நிறைவேறிய தீரும். ஆகவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் எப்படி கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறார். 2வது செக்ஷன் 2லேருந்து 6 வரை அதை வாசிக்கிற ஒரு தடவை பாருங்கள். அதனுடைய வார்த்தைகளை கவனிங்க.
இந்த வார்த்தைகளெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய மகிமையை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின போது தேவன் அவர்களோடு வந்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தின போது இந்த மாதிரியெல்லாம் நடந்தது. அதை நினைவில் வச்சுக்கிட்டு தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இந்த சங்கீதத்தை எழுதினவர். எப்படி சொல்கிறார் பாருங்கள். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சகரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தர் பல்வேறு சூழ்நிலைகளில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, அந்த மகிமையை வெளிப்படுத்தும் போது என்ன நடந்தது? பயங்கரமான சில காரியங்கள்லாம் நடந்தது. அதை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்ப்போம். அதாவது கர்த்தர் எவ்வளவு வியக்கத்தக்கவர், ஆச்சரியப்படத்தக்கவர், ஒரு ஆச்சரிய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய மகிமை வெளிப்படுத்தும் போது, அவர்கள் சந்திக்கும் போது, அவர்களுக்கு அவர் வெளிப்படும் போது ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் இந்த வர்ணனை எல்லாம் மேகம், மந்தாரம், அக்கினி, மின்னல்கள், பூமி அதிர்ச்சி, பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது, பூமி அவருடைய பிரசன்னத்தினால உருகி போகிறது, இப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன் வருது பாருங்கள். இதெல்லாம் அந்த சம்பவங்கள்லேருந்து வருகிறது. உதாரணத்துக்கு சில காரியங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் திருப்புங்க யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 16லேருந்து 19 வரை. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த கால சத்தமும் உண்டாயிற்று. கர்த்தர் வந்து 10 கற்பனையை கொடுக்கறதுக்காக அவங்களோட பேச போகிறாரு. அப்போ அந்த என்கவுண்டரில் என்ன நடந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். கவனிச்சிங்களா? அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்படப்படினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கின மறுமொழி கொடுத்தார். என்ன மாதிரி ஒரு என்கவுண்டர் பாருங்கள். அதில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். கவனிச்சிங்களா? பீப்புள் ட்ரெம்பிள்டு அப்படின்னு அங்கே சொல்லிது. பீப்புள் ட்ரெம்பிள்டு மட்டும் இல்லை, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சீனாய் மலை அனுபவத்தை பற்றி எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் சொல்கிறாரு. அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, மோசே சொன்னான், நானும் பயந்து நடுங்கினேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறார். ஐ ஆம் ட்ரெம்பிளிங் வித் ஃபியர் அப்படின்னு சொன்னான். அப்போ இப்போ ஏற்பட்ட காட்சிகளை மனசில் வச்சுட்டு தான் சங்கீதத்தை இவங்க எழுதுகிறாங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவன் முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் மோசே சொல்கிற நம்முடைய மகிமையை காண வேணும். என்ன காண வேணும்? மகிமையை காண வேணும். அதனால் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது என்ன நடக்குது? அங்கே ஒரு மேகத்தின் மேலே வந்து இறங்குறாரு. இறங்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏசாயாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். அங்கே என்ன நடக்குது பாருங்கள். அதாவது கர்த்தர் தம்முடைய மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போதெல்லாம் எப்படி ரியாக்ஷன் இருக்குதுன்னு கவனிங்க.
ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஸோ ஒரு தரிசனத்தை கர்த்தர் தர்றார் ஏசாயாவுக்கு. அங்கே சேராபீன்கள் இருக்கிறதையும் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறதையும் 2 செட்டைகளால் மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்களாம். 4ஆம் வசனம், கூப்பிடுகிறவன் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ரியாக்ஷனை கவனிங்க, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உடலுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராக இருக்கிற ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க? ஐயோ அதமானேன், அவ்வளோதான் நான் ஃபினிஷ்ட் அப்படின்றான். ஐயோ அதமானேன், நான் இவருடைய பிரசனத்தில் நின்றுருக்கேன். அவர் யார், நான் யார்? அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தர். நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள மனுஷன் மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். அதுக்கு பிறகு எசேக்கியேலில் பாருங்கள், எசேக்கியேல்லையும் அது வருது. எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. உங்களுக்கு ஒரு டேஸ்ட் என்ன, கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அது எப்படிப்பட்ட ரியாக்ஷனை உண்டாகுது. சாதாரண ஒரு காரியம் இல்லை. இதை வாசித்துட்டு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. 28ஆம் வசனம், அதில் ஆக்சுவலாக எசேக்கியேலில் 4 முதல் 28 வாசித்தீங்கன்னு தெரியும் என்ன நடக்குது. நாங்கள் 28 எசேக்கியேலுடைய ரியாக்ஷனை பாருங்கள். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. அப்போ கர்த்தருடைய மகிமையின் சாயலை பார்க்குறான் தரிசனத்தில். அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன். முகங்குப்புற விழுந்தேன்றான். தானியேலுக்கு போங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 28 வாசி. அவன் சொன்ன வார்த்தை இத்தோடு முடிந்தது. தானியேல் ஆகிய நான் என் நினைவினால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்து கொண்டேன். நினைவுகளால் மிகவும் கலங்குகிறான், முகம் வேறுபட்டது. இஸ் கவுண்டனன்ஸ் சேஞ்ச்ட், இங்கிலீஷில் அப்படி வருது. அப்போ எப்படி பாருங்கள், ரியாக்ஷன் ஒன்றும் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அதுபோலவே மீகாவில் போங்க. மீகா 1ஆம் அதிகாரம் 3-4. இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். இப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னும் நிறைய இருக்குது, ஆபக்கூக்கெல்லாம் இருக்குது, இன்னும் சங்கீதங்கள்லாம் கூட இருக்குது. அப்போ சங்கீதம் 97 சொல்லப்படுகிற அந்த காரியங்கள் வார்த்தைகள் ஒன்றும் புதுசு இல்லை. கர்த்தர் அவர்கள் மத்தியில் வெளிப்படும் போது, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கிறது என்பதை சொல்லுகிறது. இந்த ஹோல் பாயிண்ட் என்ன, எதுக்காக இதெல்லாம் வாஸ்தவம்னா, இந்த மெய்யான ஜீவனுள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது அவருடைய பிரசன்னம் வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது, நடுநடுங்க வைக்கிறது, நம்ம ஏதோ விதத்தில் பயங்கரமாக பாதிக்கிறது, நம்முடைய தோற்றத்தையே மாற்றுகிறது, கவுண்டனன்ஸையே மாற்றுகிறது, முகநாடியே வேறுபட்டதுன்றான். இத்தனை விதத்தில் முகங்குப்புற விழுகிறாங்க, முகநாடி மாறுது, பயந்து நடுங்கினன்றான் மோசே. இப்படி பல்வேறு விதமான ரியாக்ஷன்ஸை பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் நான் சொன்னேன்னு சொன்னால், இதெல்லாம் ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒன்றுன்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டுறக்கூடாது. இன்றைக்கும் தேவன் நம் மத்தியில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது, தேவனண்டையில் நாம் வரும்போது, தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது, வல்லமையாய் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ முறை.
ஜனங்கள் சாதாரணமாக வந்து இப்படியே ரோட்டில் வந்து அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க. பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. பிரசங்கம் பண்ணும்போது முகநாடியே மாறிடுது. அது முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆளுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம், முகத்தில் பெரிய மாற்றம், முக நாடி வேறுபட்டு அவங்களுடைய எண்ணம் எல்லாம் வந்து கவர்ந்து இழுக்கப்பட்டு ஏதோ ஒன்று நடக்குது. மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்ற பெரிய பிரசங்கியார் இருந்தார். கடந்த நூற்றாண்டின் மிக தலைச்சிறந்த பிரசங்கியார். பிரசங்க கலையை பற்றி எங்கள் பைபிள் காலேஜில் போதிக்கும் போது எல்லாம் நான் போதிச்சிருக்கேன் அவங்களுக்கு. அவர் சொல்லுகிறார், பிரசங்கம்னா என்ன, பிரசங்க ஊழியத்தை பற்றி பேசுகிறார். பிரசங்க ஊழியம் பண்ணுறவங்க எதை எதிர்பார்க்கணும், பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறார். ஆராதனையில் என்ன நடக்கணும், வர்ஷிப்பில் என்ன நடக்கணும், பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்கணுன்றாரு. தேவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படலைன்னா ஒன்றும் நடக்காது. அது வெளிப்பட்டுச்சுன்னா அந்த வார்த்தைகள் ஜனங்களுடைய உள்ளத்தில் போய் வேலை செஞ்சு பயங்கரமாக அவளை மாற்ற ஆரம்பிக்கும். ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும். அவள் எப்போ அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. சாதாரண ஆளாக வருவாங்க, ஆண்டவரே அறியாத வருவாங்க, ஒன்றுமே தெரியாது, பைபிளும் தெரியாது, ஆண்டவர் பற்றி இயேசுவை பற்றி கேள்வி. எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் இங்கே இருக்காங்க. அந்த மாதிரி சும்மா யாரோ கூப்பிட்டாங்கன்னு வந்து உட்காந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போகும்போதே எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருந்து தேவனுடைய பிரசன்னத்தினால் அப்படியே பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. வெளியே வரும்போது அவங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியுது அந்த இடம் தேவ பிரசன்னம் நிறைஞ்ச இடம்னு. பிரசங்கத்தில், ஆராதனையில், ஜெபத்தின் போது கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே உணரப்படுகிறது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இந்த மாதிரி தேவனுடைய பிரசன்னத்தை இந்த காலத்துலேயும் ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்த வேணும். அதுதான் நம்முடைய ஆசை. என்னுடைய ஆசை அதுதான். ஒவ்வொரு முறையும் அப்படி அனுபவம் உண்டாக வேணும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். ஏதோ வந்து ஆராதனை நடத்தணும், 2 பாட்டு பாடணும், ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணோம், அப்படி கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்பட வேண்டும். இப்போ விபிஎஸ் நடக்க போகுது. இன்னும் சில நாட்களில் விபிஎஸ் ஆரம்பமாகிறது. பிள்ளைகள்லாம் 3 வாரம் பல்வேறு வயசு பிள்ளைகள் வரப்போகிறாங்க. இங்கே வந்து தேவனுடைய பிரசன்னம் அங்கே கூட வெளிப்படணும். சின்ன பிள்ளைங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. அன்றைக்கி தான் சொல்லிட்டு இருந்தேன், பெரியவங்களுக்கு வழங்காது சின்ன பிள்ளைங்களுக்கு வழங்கும். எருசலேமுக்குள்ளே இயேசு வர்றாரு. இந்த பெரிய ஆளுங்கள்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்காங்க, என்ன ஒரு பெரிய என்ன நினைப்புன்னு, இவரை கொல்றதுக்கு வகையை தேடுறாங்க. சிறு பிள்ளைகள் ஓசன்னான்னு பாடுறாங்க. இவர் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு விளங்காதது இவங்களுக்கு விளங்கி இருக்குது. நான் சொல்லுகிறேன், இந்த விபிஎஸில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்க போகிறாங்க, வசனத்தை கேட்க போகிறாங்க, டீச்சர்ஸ் அவங்களுக்கு போதிக்க போகிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். இதை நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுறோம் பாருங்கள். இது ஒரு விளையாட்டு இல்லை எங்களுக்கு. ஏதோ ஒன்று சர்ச்சில் விபிஎஸ் நடக்கணும், எல்லா சர்ச்சிலையும் வைக்கிறாங்க, நாங்களும் கிடையாது, அப்படி கிடையாது. இது வந்து தேவ பிரசன்னம் ஒவ்வொரு முறையும் வெளிப்பட வேண்டும். அப்போ தான் உள்ளங்கள் தொடப்படும், பிள்ளைகள் தொடப்படுவார்கள். எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நடக்குது. நான் கேள்விப்படுறேன். பிள்ளைகள் வந்து நான் ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு தங்களுடைய பெற்றோர்கிட்ட வீட்டில் போய் சொல்கிறாங்களாம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்காரு, என்னை தொட்டிருக்காரு அப்படின்னு. அந்த அனுபவம் எப்படி வருது? ஏதோ நடக்குதுங்க. தேவ பிரசன்னம் வியக்கத்தக்க, ஆச்சரியப்படத்தக்க, அதிர வைக்கக்கூடிய, நடுநடுங்க வைக்கக்கூடிய தேவ பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தை தொடுகிறது, முக நாடியை மாற்றுகிறது, எண்ணங்களை மாற்றுகிறது, மனதை அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறது. அது ஒரு தனிப்பட்ட பெரிய அனுபவம். அது அப்படிப்பட்ட அனுபவம் நடக்கணும். அவளுடைய வர்ஷிப்பு, அவளுடைய டீச்சிங்கு எல்லாத்துலேயும் அது நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சபை ஆராதனை நடத்தும் போதும் அதை நடத்தணும். எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணுவோமா, எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா கொஞ்சம் நேரம். ஆராதனைகளையும் இந்த சிறுவர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியத்தையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க வேணும்னு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ பிரசன்னத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். மோசே சொன்னது போல உம்முடைய மகிமையை நாங்கள் காணட்டுங்க தாவே, உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பிப்பீராக. உம்முடைய மகிமையை காண வாஞ்சையாக இருக்கிறோம் கத்தாவே. இந்த மகிமையை அனுபவிக்க எங்களுக்கு வாய்ப்பை தாருங்க தாவே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் கூடி வரும்போது உடைய மகிமை வெளிப்படட்டும். அந்த ஆராதனையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக,
புதுசாக வர்ற மக்கள், சாதாரணமாக வருகிற விசுவாசிகள் கூட இந்த இடத்தில் தேவ பிரசன்னத்துக்குள்ளாகட்டும், தேவ பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும், தேவ பிரசன்னத்தினால் அவர்கள் தொடப்படட்டும், தேவ பிரசன்னம் அவர்களை மாற்றட்டும். பெரிய வல்லமையான கிரியைகள் அவருடைய உள்ளங்களிலே நிறைவேறட்டும் கத்தா, நடக்கட்டும் கத்தாவே. எண்ணங்கள் மாறட்டும், அவருடைய தன்மை மாறட்டும், ஜீவியம் மாறட்டும். அப்பேற்பட்ட விதத்தில் ஜனங்கள் தொடப்படட்டும் கத்தாவே. பிரசங்கங்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கட்டும். தேவனோடு ஒரு என்கவுண்டர், தேவனுடைய மகிமையை காண்கிற நேரமாக. நான் பயந்து நடுங்கினேன் என்று மோசே சொன்னது போல கத்தாவே, மோங்கொப்புற விழுந்த தானியேலை போல, முகநாடி வேறுபட்டது என்று சொன்னவனைப் போல கத்தாவே, பலத்த காரியங்களை நடப்பிப்பீராக. அப்பேற்பட்ட அனுபவங்கள் மக்களுக்கு உண்டாகட்டும் கத்தாவே. எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் அதை அனுபவித்திருக்கிறார்கள், இன்னும் எல்லாரும் அதை அனுபவிக்கட்டும். பெரிய மாற்றங்கள் ஜனங்களுக்குள்ளே உண்டாகட்டும், குடும்பங்களில் உண்டாகட்டும், ஜீவியங்களில் உண்டாகட்டும். ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்று இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் கத்தாவே. அற்புதமான அனுபவம் கிடைக்கட்டும் கத்தாவே. தேவ பிரசன்னம் தொடட்டும், தொடட்டும் ஜனங்களை. இசை வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், நடத்துகிறவர்கள், எங்கள் லைட்டிங், எங்கள் பிஏ சிஸ்டம் போடுகிறவர்கள் எல்லாரையும் கத்தாவே அபிஷேகித்தரலும். எல்லாத்தையும் கத்தாவே உமக்கேற்றபடி செய்ய தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்பதை உணர கத்தாவே, மக்கள் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட தேவனுடைய மகிமையை காண்கிற இடமாய், மலைக்கடியாரத்தில் போன மக்கள் தேவனுடைய பிரசன்னத்தை கண்டு நடுங்கினது போல அப்பேற்பட்ட ஒரு மகிமையான அனுபவம் அங்கே உண்டாகட்டும் கத்தாவே. சபை அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கட்டும். வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது தேவனே பேசுகிறது போல கத்தாவே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அங்கே உண்டாகட்டும் கத்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக விபிஎஸ்க்காக ஜெபிக்கிறோம். இந்த விபிஎஸ் நாட்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த 3 வாரமும் உடைய பிரசன்னம் அங்கே விளங்கட்டும். இந்த சிறுவர்கள் தொடப்படட்டும், வாலிப பிள்ளைகள் தொடப்படட்டும் கத்தாவே. இந்த வாலிப நாட்கள் சிருஷ்டிகிற நினைன்னு சொல்லியிருக்குது. இந்த வாலிப உள்ளங்கள், சிறுவருடைய சிறு உள்ளங்கள் கத்தாவே, இந்த சிறுவருடைய உள்ளங்கள் உம்மால் கவர்ந்து இழுக்கப்படட்டும். தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணரட்டும். ஓசன்னா பாடின அந்த பிள்ளைகளைப் போல உம்மை குறித்த அறிவு, நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவு உண்டாகட்டும் கத்தாவே. இந்த சண்டே ஸ்கூலில் லெசன்ஸை கேட்கும்போது இப்படி வார்த்தையின் மேன்மையை உணரும்போது கத்தாவே, த ஒண்டர் ஆஃப் யுவர் வேர்ட், உம்முடைய வார்த்தையின் அதிசயத்தை அவர்கள் பார்க்கும்போது கத்தாவே, உம்மை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், உம்மை காணட்டும், உம்முடைய மகிமையை காணட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும் கத்தாவே. நிரந்தரமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அதன் மூலமாக உண்டாகட்டும், பெரிய தாக்கம் உண்டாகட்டும் கத்தாவே. இது அவருடைய எதிர்கால வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கட்டும். அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு கூட இருந்தரலும், வருகையிலும் போகையிலும் அவர்களை காத்தரலும் கத்தாவே. இந்த இடத்துல இருக்கையில் அவர்களை காத்தரலும். உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சுற்றி தெளிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பை வைக்கிறோம். இவர்களுக்கு ஊழியர் போதகர்கள், டீச்சர்ஸ் மற்றும் உதவியாளர்கள் ஆசீர்வதிப்பீராக. வல்லமையாய் அவர்கள் அபிஷேகம் பண்ணுவீர்களாக. இந்த பிள்ளைகளை கத்தாவை சரியான விதத்தில் வழி நடத்த ஒரு பெரிய தரிசனத்தோடு இதை செய்ய உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக உம்முடைய வார்த்தைகளை பேச அதன் மூலமாக இந்த சிறுவர்களுடைய உள்ளங்கள் தொடப்பட கிருபை செய்வீராக. ஆராதனை ஆசீர்வாதத்தில் அது நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் உம்மை உயர்த்தி பிடிக்கட்டும், உம்மை காட்டட்டும் கத்தாவே. உம்முடைய மகிமையை இந்த சிறுவர்கள் காணட்டும். சிறு வயதிலே உம்முடைய மகிமையை அவர்கள் அனுபவிக்கட்டும் கத்தாவே. மறக்க முடியாத அளவுக்கு வியக்கத்தக்க விதத்தில், நடுநடுங்க வைக்கக்கூடிய விதத்தில் அவளை அனுபவிக்கட்டும். அதற்காக வாழ்நாளெல்லாம் இயங்குகிறவர்களாக அவளை மாற்றட்டும். அது தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணரட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. சபையை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னம் ஒவ்வொரு முறையும் இங்கே வெளிப்படட்டும். எப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் கத்தாவே. வியக்கத்தக்க தேவன் நீர். அற்புதமானவர், அற்புதமானவர். போய் துதிக்கிறோம், போய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இப்படி கரத்தில் எல்லாரையும் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.